அனைவருக்கும் வணக்கம். உதவி பேராசிரியர் பணி நியமனம் சார்ந்து இன்றைய தினம் செய்தித்தாளில் வந்திருக்கக்கூடிய செய்தி பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். தேர்விற்கு தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கு மேலும் படிப்பதற்கு ஆர்வமும் ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தும் என்ற வகையில் இந்த வீடியோ நான் பதிவிடுறேன். ஒரு வாரத்தில் பேராசிரியர் நியமன அறிவிப்பு. உயர்கல்வித்துறை அமைச்சர் தகவல். இதனை சார்ந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழக கல்லூரிகளில் நிரந்தர பேராசிரியர்களை நியமிப்பதற்கான அறிவிப்பு ஒரு வாரத்தில் வெளியிடப்படும் என தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கூறினார். கல்லூரிகளில் நிரந்தர பேராசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டு வந்தது. 4000 நிரந்தர பேராசிரியர்கள் நியமனம் செய்யப்படுவர் என அறிவிக்கப்பட்டது. நீதிமன்றத்தின் குறுக்கீடுகளால் தாமதம் ஏற்பட்டது. நீதிமன்றத்தில் நிபந்தனைகள் விதிக்கப்பட்ட நிலையில் குறிப்பிட்ட எண்ணிக்கை தவிர்த்து 2740 நிரந்தர பேராசிரியர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும். ஒரு வாரத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியாகி 1 மாதத்தில் விண்ணப்பங்கள் பெறப்படும். அதன்பின் அவர்களுக்கான தேர்வு நடத்தி நிகழாண்டிலேயே பேராசிரியர்கள் நியமிக்கப்படுவர். இதுதான் நமக்கு இன்றைய தினம் பத்திரிகை செய்தியில் இடம்பெற்றிருக்கு. தேர்விற்கு தயாராகி கொண்டிருப்பவர்கள் இந்த வாய்ப்பினை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கண்டிப்பாக இது இந்த சமயத்தில் அவங்க சொன்னது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கும். அதற்கான காரணங்களுமே எல்லாருக்குமே தெரியும். அதனால் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி ஆகியிருக்கீங்களோ நீங்கள் எல்லாருமே இந்த தேர்விற்கு தயார் நிலையில் இருங்க. நமக்கு ஒரு வாரத்துக்குள்ளார டிஆர்பி வெப்சைட்டில் ப்ரெஸ் நியூஸ் கொடுத்து ஒரு மாதம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே இந்த அப்பாயின்மெண்ட்டும் இந்த நிகழாண்டிலேயே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 2025-26 கல்வியாண்டுக்குள்ளாரே. அதனால் இந்த வாய்ப்பினை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த தேர்வு எழுதுறதுக்கு தகுதியானவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் தெரியப்படுத்தி அவங்களும் இந்த தேர்விற்கு தயாராக சொல்லுங்கள். இது ஒரு இறுதி வாய்ப்பு, அரிய வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு இந்த வாய்ப்பினை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அனைவருக்கும் மிக்க நன்றி.